ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரோட வீட்லயும் நமக்கு நாமே ஏற்படுத்திக்கிட்ட வாஸ்து தோஷங்களை கழிக்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வச்சிருக்காங்க. வாங்க பொங்கல் பண்டிகைக்கு பின்னாடி புதைஞ்சிருக்கிற ரகசியம் என்னன்னு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் வாஷ். பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி முதலாக நம்ம பண்ண வேண்டியது இந்த ஒயிட் வாஷ் தான். இதுதாங்க பொங்கல் பண்டிகையோட மிகப்பெரிய ஆணிவேர்னே சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கல் வருதுன்னா முன்னாடியே வீட்டோட சுவத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சுவத்துக்கு வெள்ளை அடித்து வீட்டை ரொம்பவே அழகுபடுத்துவாங்க. ஏன்னா வீட்டோட சுவர், ஃப்ளோர், நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பண்ட பாத்திரங்கள், பொருள்னு இப்படி எல்லாத்துக்குமே ஒரு மெமரி பவர் இருக்கு. இட்ஸ் லைக் அ எம்ப்டி மெமரி கார்டு. என்னது மெமரி கார்டா அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது. பொதுவா நம்ம வாழ்ந்துட்டு இருக்க வீட்டில் நாம ஏற்படுத்திக்கிட்ட மகிழ்ச்சியான அனுபவங்கள், மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மட்டும் இல்லாம கசப்பான அனுபவங்கள், சண்டைகள், சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள்னு இப்படி எல்லாமே நம்மளோட சுவத்திலையும் ஃப்ளோர்லையும் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பண்ட பாத்திரங்களையும் பொருட்களையும் பதிவாயிட்டே தான் இருக்கும். சந்தோஷம், துக்கம்னு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறோமோ, எதெல்லாம் செயல்பாட்டில் காட்ட ஆரம்பிக்கிறோமோ, அந்த செயல்கள், அதாவது சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாவும், துக்கமா இருந்தா துக்க செயல்களும் நமக்கு ரெட்டிப்பா கிடைச்சிட்டே இருக்கும். நல்லதோ கெட்டதோ நம்ம சுகத்திலையும் சரி, பண்ட பாத்திரங்கள், பொருட்கள் இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம பதிவு பண்ண அத்தனை விஷயங்களையும் டெலீட் பண்ணிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி சந்தோஷமா வாழத்தான் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே முக்கியமான விஷயங்கள் நாம 2 பண்ணணும். பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரங்களை தண்ணீரால கழுவி சுத்தம் செஞ்சு அடுக்கி வச்சுக்கணும். நல்லதோ கெட்டதோ நம்ம சுகத்திலையும் சரி, பண்ட பாத்திரங்கள், பொருட்கள்னு நாம சேர்த்து வச்ச அத்தனை தோஷங்களையும் நீக்கிட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்கத்தான் சுவத்துக்கு வெள்ளை அடிச்சு பாத்திரங்களை கழுவி வச்சு தோசங்களை வாஷ் அவுட் பண்ண வச்சாங்க. காலப்போக்கில் நாம் அதை செலவுன்னு சொல்லி ஒயிட் வாஷ் பண்ணாமலே பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்ற மாதிரி இருக்க 5 வருஷம் பெயிண்ட், 10 வருஷம் பெயிண்ட்லாம் வாங்கி அடிச்சு வீட்டுக்குள்ளேயே தோசத்தை வச்சுக்காதீங்க. நீங்களும் உங்க வீட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் மாத்திர மாதிரி இருக்கிற பெயிண்ட்களை வாங்கி அடிச்சு தோசத்தை வாஷ் அவுட் பண்ணிடுங்க. வீட்டில் இருக்கிற பண்ட பாத்திரங்கள், அதாவது பயன்படுத்தின பாத்திரங்கள், பயன்படுத்தாத பாத்திரங்கள்னு பாரபட்சமே பார்க்காம அத்தனையும் தண்ணீரால கழுவி சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கும் மேல இருக்கிற பழைய வீடா இருந்தா கூட ஒயிட் வாஷ் பண்ணிட்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது நமக்கே அந்த வீடு ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கறத நம்மளால உணர முடியும். ஸோ இயர்லி ஒன்ஸ் வெள்ளை அடிச்சு வீட்டை புதுப்பிக்கிறது ரொம்பவே முக்கியம். போகி பண்டிகை. பழையன கழித்தலும் புதியன புகுதலுமே போகி. போகிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்னு தீமைகளை போக்கக்கூடியது, தீமை போக்கி. இன்னொன்று போகம். போகம்னா மகிழ்ச்சி. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வீட்டில் மாசக்கணக்கிலையோ இல்லை வருஷ கணக்கிலையோ பயன்படுத்தாமல் வச்சுட்டு இருக்கிற துணிமணிகள், பெட்ஷீட்டு, போர்வையிலிருந்து பேப்பர்ஸ், அதாவது பழைய பேப்பர்ஸ், நோட் புக்ஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து போகிக்கு முந்தைய நாளே எடுத்து ஒதுல் வச்சுக்கணும். பொருட்களை ஒதுல் வச்சுக்கலாம். நம்ம மனசில் இருக்கிற கழிவுகளையும் போக்குறது தான் போகி. கண்ணுக்கு தெரிகிற பொருட்களை ஒதுல் வச்சிடலாம். கண்ணுக்கே தெரியாத மனசில் இருக்கிற கழிவுகளை எப்படிங்க ஒதுக்க முடியும்? கழிவே போ அப்படின்னு சொன்னால் போயிடுமா? கண்டிப்பாக போகாது. நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். சண்டை சச்சரவுகள், உறவுகளில் பிரிவு, மோசமான சம்பவங்கள்னு எதெல்லாம் உங்கள் மனசை டீப் அண்ட் டெப்த்தாக பாதிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பேப்பர் அண்ட் பென் எடுத்து முந்தைய நாள் இரவே எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. வீட்லையும் மனசுலையும் வேண்டான்னு ஒதுக்கி வச்ச அத்தனை கழிவுகளையும் பிரம்மமுகூர்த்தத்தில், அதாவது போகி நாள் காலையில் பிரம்மமுகூர்த்தம் முடிகிறதுக்கு முன்னாடியே வீட்டோட வாசலில் தெருவில் வச்சு எரிச்சிடுங்க. குறிப்பாக தெருவில் தான் எரிக்கணும். ஏன் தெருவில் எரிக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கும் ரீசன் இருக்குது. தெருவுக்குள்ளே இருந்து வீட்டுக்குள்ளே வந்தது தெருவோட போயிடணும் அப்படிங்கிறதுனால தான் அதை தெருவில் வச்சு எரிக்க சொல்லியிருக்காங்க. போகி நாள் காலையில் இந்த செயலை செஞ்சிடறீங்க. போகி நாள் ஈவினிங் மறக்காமல் காப்புக்கட்டு கட்டணும். காப்புக்கட்டில் நான் சொல்கிற 7 மூலிகைகளையுமே சேர்த்துக்கோங்க. ஆவார, சிறுபீலை, வேப்பிலை, துளசி, தும்பை, மாவிலை, பிரண்டை. இந்த மூலிகைகள் எல்லாத்தையுமே முன்னோர்கள் காற்றுல பரவுற நோய்களை தடுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் வீட்டில் அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படுற ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்காகவும் இதை வீட்டோட ராஜ நிலையில கட்டி பயன்படுத்தியிருக்காங்க. போகி நாள் மட்டும் இல்லாமல் எந்த நாள்லையும் சரி கழிவுகள்னு பிளாஸ்டிக், ரப்பர் இந்த 2த்தையுமே தயவு செஞ்சு எரிச்சிடாதீங்க. அப்படி ஒரு வேளை எரிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு தோஷமாக மாறக்கூடும். இப்போ நம்ம பார்த்த ஒயிட் வாஷ், போகி பண்டிகையில் இருக்கிற காப்புக்கட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை சார்ந்தது. வீட்லையும் மனசுலையும் இருக்கிற கழிவுகளை போகி பண்டிகை நாளில் நம்ம எரிச்சிட்டோம். ஸோ அதுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணி ஒரு புது வாழ்க்கையை தொடங்கி வருஷம் முழுக்க சந்தோஷமாக இருக்கத்தான் பொங்கல் பண்டிகையை மறுநாளே கொண்டாட வச்சுருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு விடியற் காலையில் எந்திரிச்சு வீட்டோட வாசலில் சாணம் தெளித்து ரம்மியமாக கோலம் போட்டு புத்தாடை உடுத்தி வீட்டோட ராஜ நிலையை கழுவி சுத்தம் செஞ்சு அந்த ராஜ நிலைக்கு சந்தன குங்குமம் விபூதி வச்சு தோரணையாக ஒரு புது மாலை வாங்கி போட்டு 2 பக்கமும் தோகை உள்ள கரும்பை கட்டி வைக்கணும். அப்புறமா சூரியன் உதயமாகிற நேரத்தில் வீட்டுக்கு முன்னாடி புதுசாக வாங்கின மண்பானையில் புத்தரிசி வெல்லம் சேர்த்து உறவுகளோடு நின்று கிழக்க பார்த்து பொங்கல் வைக்கணும். அப்படி நம்ம வைக்கிற பொங்கலுக்கு முன்னாடி தலவாழை இலை வச்சு அந்த வாழை இலையில் நவதானியங்கள், பச்சை காய்கறிகள், பழங்கள்னு வச்சுட்டு பொங்கல் பொங்குற சமயம் பார்த்து உறவுகள் கூடி பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு காய்கறிகளும் நவதானியங்களும் பழங்களும் பொங்கலை போல பொங்கி வழியணும்னு நாம சூரிய பகவான்கிட்ட வேண்டிக்கணும். தயாரான பொங்கல்ல ஒரு முழு கரண்டி அளவு எடுத்து சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு
உற்றார் உறவுகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம சாப்பிடணும். சூரிய பகவானுக்குன்னு எடுத்து வச்ச பொங்கலை கண்டிப்பா அவர் வந்துலாம் சாப்பிட மாட்டாரு. அதனால நம்ம ஜீவராசிகளுக்கு அதை உணவா கொடுத்துடணும். மாட்டு பொங்கல் நாம நல்லா இருக்க நாம மட்டுமே காரணம் இல்லைல்ல. ஏதோ ஒரு வகையில ஆடு மாடு கோழின்னு நம்ம கூட இருக்கிற அத்தனையும் நம்ம வளர்ச்சிக்கு உறுதுணையா இருந்திருக்கு. அந்த கால்நடைகளை கௌரவப்படுத்தி சிறப்பு செஞ்சு அதுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் மாட்டு பொங்கலை கொண்டாட வச்சிருக்காங்க. பொங்கல் பண்டிகையை கொண்டாடி நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கோம், எனக்கு உழைச்சி கொடுத்த நீயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை குளிப்பாட்டி தொழுவத்தில் வச்சு மாடுக்குன்னு சிறப்பாக கௌரவப்படுத்தி நம்ம நன்றி கூறுறோம். தொழுவத்தை சுத்தம் பண்ணிட்டு பொங்கல் அன்னைக்கு செஞ்ச சடங்குகளை இங்கே செய்யணும். பொங்கல் பொங்கி வரும்போது உறவுகள் கூடி பால் பானை பொங்க பட்டி பெருகன்னு மகிழ்ச்சியாக ஆரவாரம் பண்ணணும். மாடுகளுக்கு கற்பூர ஆரத்தை காட்டிட்டு தயாரான பொங்கலை மாடுகளுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் கொடுத்து கௌரவப்படுத்திட்டு உழைச்சி கொடுத்ததுக்கு நாம நன்றி சொல்லணும். மாட்டுக்கு பொங்கல் கொடுத்ததுக்கு அப்புறம் மாடு குடிக்கணும்னு தனியாக பெரிய பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கணும். மாடு அந்த தண்ணீரை குடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் வச்ச அந்த எச்சில் தண்ணீரை தொழுவத்திலையும் வீட்லையும் தெளிச்சு விடணும். ஏன்னா அந்த தண்ணீர்ல மாட்டோட மகிழ்ச்சி அபரிவிதமா பொங்கி இருக்கும். இந்த மகிழ்ச்சி இப்ப இருக்கிற கால்நடைகளை விட அடுத்த வருஷம் 2 மடங்கு அதிகமான கால்நடைகளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். முன்ன உள்ள காலத்துல மாடு எவ்வளவு வச்சிருக்காங்கிற பொறுத்து தான் அவங்களோட சொத்து பத்துக்களே முடிவு பண்ணாங்களாம். கிட்ட மாடுகளும் இல்ல தொழுவமும் இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறவங்க ஒரு சில கோயில்களில் தொழுவமே வச்சிருப்பாங்க. அந்த கோயில்களுக்கு போய் பொங்கல் வச்சு மாடுகளுக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்த்த பொங்கல் பண்டிகையும் மாட்டு பொங்கல் பண்டிகையும் வெல்த்த சார்ந்தது. காணும் பொங்கல் உறவுகளை காணும் பொங்கல். நம்ம உறவுகளை அழைச்சு விருந்து வச்சு இனிப்பு பரிமாறி வாழ்த்தி அவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் பெத்தவங்க கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குற நாள். உறவுகள் நம்மளோட எப்பவும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதான் காணும் பொங்கலை கொண்டாட வச்சு கோல போட்டி, சாக்கு போட்டி, பாட்டு போட்டி, சாப்பாட்டு போட்டி, பானை உடைத்தல், உரியடி, தவளை ஓட்டம், ஸ்லோ சைக்கிள் ரேஸ், லெமன் ஸ்பூன், டான்ஸ் ப்ரோக்ராம்னு உறவுகளோட விளையாட சொல்லியிருக்காங்க. உறவுகள் கூடி இருக்கும்போது தான் நமக்கு சந்தோஷமும் அபரிவிதமா கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த பண்டிகையிலேயே ரொம்ப முக்கியமானது ஒயிட் வாஷ் பண்றதும் போகி பண்டிகையும் தான். இந்த ரெண்டையும் பண்ணாம நம்ம வெறுமனே தை பொங்கலையும் மாட்டு பொங்கலையும் காணும் பொங்கலையும் மட்டும் கொண்டாடினா அதற்குண்டான சந்தோஷம் அந்த நாட்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் வருஷம் முழுக்க வேணும்னா பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே ஒயிட் வாஷையும் போகி பண்டிகையும் மறக்காம கொண்டாடிடுங்க. என்னோட 2வது வீடியோவில் சொன்ன ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் இதை 3ஐயும் ஸ்டேபிளாக வச்சுக்க முன்னோர்கள் பயன்படுத்தின சுருக்கமான வழி தான் இந்த பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகைக்கு பின்னாடி புதஞ்சு கிடக்கிற ரகசியத்தை நான் சொல்ல காரணம், நான் நல்லா இருக்கணும், என்ன சார்ந்து இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? நான் எஸ் பாண்டியராஜா, வெல்தி கன்ஸ்ட்ரக்ஷன், தேனி. வாஸ்து விதிகளின் படி 100% ஜென்யூனா ஒரு தரமான வீட்டை கட்டி ஸ்டேபிளாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் தெர என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஆர்எல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த பதிவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லோர் வாழ்விலும் உடல் ஆரோக்கியமும் உறவுகளும் செல்வச் செழிப்புகளும் பொங்கலை போல் பொங்கி வழிய என் இனிப்பான பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.